ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் ஒன்று பூத்துருக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு கட் பண்ணி விட்ட பிறகு பூ வச்சு பூத்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே 2-3 பூத்துருச்சு, இப்போ மறுபடியும் பூத்துருக்குது. அப்புறம் இன்றைக்கி பாவக்காய் பறிச்சிடலாம். நம்ம பாவக்காய் ஏற்கனவே ஒரு பாவக்காய் நல்லா பெருசாகவே ஆகிட்டு இருந்தது. இந்த பாவக்காய்லாம் சின்னதாக இருந்தது. அப்போது நான் சொல்லியிருப்பேன், இந்த பாவக்காய்லாம் பெருசாக வர்றதுக்குள்ளே அந்த பாவக்காய் பழுத்துடும், அதனால் வெளியில் வாங்கி செஞ்சிடணுன்னு அது போல் நாங்கள் கட் பண்ணி செஞ்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெருசாகிடுச்சு. அந்த பாவக்காயெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடுறோம். நிறைய பாவக்காய் ரொம்ப குட்டி குட்டியாகலாம் பாவக்காய் போட்டிருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இன்னும் 2 பாவக்காய் பழுத்துடுச்சு சின்னதாக. அது சின்ன காய் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட குட்டி குட்டியாக காய் வருது. அது அதுக்கு மேலே பெருசாக வரல. அதனால் அதையும் பறிக்க வேண்டியது தான், பறித்து செஞ்சிட வேண்டியது தான். ஏன்னா அது பழுத்து வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ நம்ம இவ்வளோ காய் பறித்து இருக்கிறது கூடவே அதையும் பறித்து செஞ்சிடலான் இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே நல்லா இருக்கிறாங்க. நம்ம செம்பருத்தி பூக்க ஆரம்பிச்சிருச்சு, பூத்துக்கிட்டே இருக்குது. இப்போது 1-2 நம்மளுக்கு பூ வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா பாவக்காய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அவ்வளோ காய் வந்துருக்குது. ஒரு நாள் பொரியலுக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. செம்பருத்தி எங்களுக்கு வருஷம் முழுக்க பூ வச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 2 மாதம்தான் பூ இல்லாமல் இருக்கும். இந்த டைமில் நான் கட் பண்ணி விடுவேன். இந்த தடவை நம்மளுக்கு பூவே சரியாக எடுக்கலைங்க, ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போ தான் மறுபடியும் பூ வச்சு வருது. உரமும் வச்சு விட்ருக்குறேன், பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூச்செடி பிங்க் கலர் பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் துளிர் வரல, காயவும் இல்லை, பச்சையாகவே இருக்குது. ரெட் கலர் பார்த்திங்கன்னா மறுபடியும் மொட்டுக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மொட்டு வைக்குது, பூக்குது, மொட்டு வைக்குது, பூக்குது, பூத்துக்கிட்டே தான் இருக்குது. ரெட் கலர் பூ இல்லாமல் இருக்காது, எப்போவுமே பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பாரிஜாதம், பெரிய பாரிஜாதம். சின்ன பாரிஜாதம் நம்மளுக்கு செத்து போச்சு. பெரிய பாரிஜாதமும் மொட்டு வந்துருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே பெரிய பாரிஜாதம் கூட நிற்கிற மாதுளை பாருங்கள், அதில் ஒரு பூ வந்திருக்குது, மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காம்பில் ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்கள், அது குட்டியாக இப்போ தான் வருது. கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதுளையில் ஒரு 2 மொட்டு வச்சு பூத்து கொட்டிடுச்சு. இப்போ தான் மொத்தமாக 2 மொட்டு வச்சுருக்குது. சரி, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அப்புறம் நம்மளுக்கு பாரிஜாதமும் ஒரு 2-3 பூ பூத்தாச்சு. இன்னும் மொட்டுக்களும் இருக்குது, பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.